ஹலோ, ஜெய்மினா சேனல். தற்போது நாம் காணும் கோயில் பூமிநாதர் கோயில், மண்ணச்சனூர் பூமிநாத சுவாமி கோயில். நிலம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்க்கும் இது ஒரு பரிகார தலமாகும். நிலத்து மண்ணை சுவாமி மீது வைத்து அர்ச்சனை செய்யும் வித்தியாசமான பரிகார பூஜை இங்கு நடைபெறுகிறது. இது திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மண்ணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி கோயில். இறைவியின் திருநாமம் அறம் வளர்த்த நாயகி. பஞ்சபூதங்களுள் பூமிக்கான தலமாக விளங்கும் இக்கோயில் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. முற்காலத்தில் மண் அரக்கநல்லூர் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் பின்னர் பெயர் மருவி மண்ணச்சனூர் என்றானது. இங்கு பூமிக்குரிய நாயகராக இத்தலத்து இறைவன் பூமிநாத சுவாமி இருப்பதால் மண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கு இங்கு வந்தால் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். பூமிநாத சுவாமி 16 விதமான தோஷங்களை நீக்கி அருள்பவர் என்று அகத்திய மாமுனிவர் தனது நூலில் குறிப்பிட்டு உள்ளார். இங்கு மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க நடத்தப்படும் பரிகார பூஜை சற்று வித்தியாசமானது. நாம் வாங்க அல்லது விற்க நினைக்கும் மனையின் வடகிழக்கு மூலை மண்ணை ஒரு நல்ல நாளில் புதன் ஹோரையில் எடுத்து மஞ்சள் நிற துணியில் கட்டி கோயிலுக்கு எடுத்து வர வேண்டும். கொடிமரத்து விநாயகருக்கு விளக்கேற்றி பிறகு அம்பிகைக்கு 2 தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும். அடுத்து பூமிநாத சுவாமிக்கு 2 தீபங்கள் ஏற்றி கொண்டு வந்திருக்கும் மண்ணை பூமிநாத சுவாமி மீது வைத்து அர்ச்சனை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு கோவிலை ஒருமுறை வலம் வந்து அந்த மண்ணை வில்வ மரத்தடியில் போட வேண்டும். கோவிலை 2வது முறை வந்து வன்னி மரத்தடி மண்ணை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி கொள்ள வேண்டும். 3வது முறையும் கோவிலை சுற்றி வந்து வணங்க வேண்டும். அடுத்த நாள் காலை புதன் ஹோரை நேரத்தில் நம் நிலத்தின் மண் எடுத்த இடத்தில் கோவில் இருந்து கொண்டு வந்த மண்ணை போட்டு தூபம் ஏற்றி வணங்க வேண்டும். பிறகு மண்ணை எடுத்து வந்த துணியில் ஒரு நாணயத்தை முடித்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். என்ன வேண்டினோமோ அது நிறைவேறியதும் பூமிநாத சுவாமிக்கு அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து முடித்து வைத்து நாணயத்தை சுவாமிக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது இங்கு கடைபிடிக்கப்படும் ஒரு வேண்டுதல். இந்த வேண்டுதலால் பூமி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கி விடுகின்றன என்பது இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்காகத்தான் இந்த கோவிலுக்கு சென்றோம். நாங்கள் முன்பே இந்த நிலம் கைக்கு வரவில்லை. வாங்கிய கட்டிய வீடு கைக்கு வராததால் இவர்கள் எங்களுக்கு கூறியது என்னவென்றால் 2 கிலோ நெய்யை வாங்கி சுவாமியை 11 முறை வலம் வர வேண்டும் என்று கூறி வழிபட கூறினார்கள். நன்றி, வணக்கம். 2 கிலோ நெய்யை அர்ச்சகருக்கே தானம் கொடுத்தோம். அர்ச்சனை செய்து கொண்டோம்.